ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா ஐஸ்கிரீம். இது நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. அதுக்கு நான் முந்தின நாள் நைட்டே வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதாவது நம்ம நல்ல ஃப்ரீசரில் இந்த மாதிரி வச்சிடணும். நல்ல கல் மாதிரி இருக்கும், நம்ம அமுத்தி பார்த்தோன்னா அமுங்கக்கூடாது. நான் அதுக்கு இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் தாங்க எடுத்துக்கிட்டேன். 4 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் நான். அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஃப்ரோசனாக இருக்குது பாருங்கள். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஸ் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நம்ம ஓட விட்டோன்னா அப்படியே நின்றுடும் மிக்ஸி. அது கீழே பிளேடு சுற்றும், அந்த பழம் மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி கல் மாதிரி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் வீடியோ இவ்வளோ லேட்டாக போடுறேன்னு நினைக்காதீங்க. பையன் ஸ்கூல் முடியவே நேரம் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கூலே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 2 எல்லாத்துக்கும் ஸ்கூலெலாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் போடுறேன். எடுத்துட்டது எப்பயோ வெயில்லையே எடுத்துட்டேன். எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை. அதுக்குள்ளே வீட்டில் குட்டீஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க இருக்கிறப்ப வீடியோஸே என்னால் போட முடிய மாட்டேங்குதுங்க. சத்தம் போட்டு பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்களா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. இப்போ இதில் நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேங்க. அதாவது நம்ம இப்படியே ப்ளெயினாக விடுறதா இருந்தாலும், சாக்லேட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளெயினாகவே விட்டுறலாம். நான் இன்றைக்கி பசங்க இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதுவே போதும், இல்லைன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த வாழைப்பழம் எப்படின்னா நல்ல ஸ்வீட் இருக்குங்க. நமக்கு நார்மல் இந்த பச்சை வாழைப்பழம் இருக்கும் தெரியுங்களா, சில்லுன்னு இருக்குமே சாப்பிட்டாலே. அந்த வாழைப்பழத்தில் நார்மலாக நமக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக இருக்கக்கூடாது. இதை காய்ச்சி இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. அதில் 1/2 கப்பில் இப்போ 1/4 கப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதுக்காக. இதையும் கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா மிக்ஸ் ஆகிடும், இல்லைன்னா திரியாக அப்படியே நின்றுடும். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஸ்வீட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி சுகர் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இது நான் ஹனி தான் சேர்த்துக்க போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தாங்க. இது சாப்பிட்லாம் தாராளமாக, எல்லாருமே சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது கூடவே டேட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் போட்டோன்னா அவ்வளோதான், எங்கள் வீட்டில் காலி. பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் டேட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா டேட்ஸ் சாப்பிட்ற விருப்பம் உள்ளவங்களுக்கு நீங்கள் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி அந்த பனானாவோட ரா ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்வீட் பாருங்கள், ஸ்வீட் போதும்னா விட்டுடுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். வெறும் ஹனி மட்டும்தாங்க சேர்க்கணும், சுகர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதில் வாழைப்பழத்தில் நமக்கு ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த வெரைட்டி வாழைப்பழத்தில் எப்போவுமே ஸ்வீட் இருக்கும். அதனால் நமக்கு ஸ்வீட்டு ஹனி போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பூன் விட்டு ஒரு தடவை நம்ம கலந்து பார்த்துக்கலாம். எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சா, அதாவது எல்லாமே அரைஞ்சி வந்துருச்சா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில், ஏர்டைட் கண்டெய்னர் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது நம்மளா அந்த சில்னஸ், அதாவது அந்த ஐஸ் உள்ளே போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம நார்மலாக கேக் செய்யும் போது என்ன பண்ணுவோம், உள்ளே ஒரு கிளிங் ரேப் மாதிரி போடுவோம். எதுக்காகனா அந்த மேலே ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் தாங்க எடுத்திருக்கேன். அதை இப்போ அதை வச்சு நம்ம மூடி வச்சிட்டோன்னா அந்த ஐஸ் எல்லாம் நமக்கு அந்த மூடி மேலேயே நின்றுடும். இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆகட்டுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோனாலே நமக்கு ஐஸ் உள்ளே போகாது. அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு.
இப்போ இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட், இப்போ ஈவினிங் செய்கிறோமா, நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் மறுநாள் காலையில் தாங்க எடுத்து பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஐஸ்கிரீம். நிஜமாகவே டேஸ்ட்டும் வந்து நமக்கு சுகர் எல்லாமே வந்து அளவுகள்லாம் கரெக்டாக இருந்தது. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பந்து மாதிரி பால் மாதிரி வரும், அதாவது ரவுண்டாக வரும். இதை நான் போன தடவை வாங்கினேங்க. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை ஏதாவது பண்ணிவிட்டு வாங்கிறதே வேலை. இந்த தடவை சரி ரிஸ்க் எடுக்க வேணான்னு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கானது, இந்த நம்ம கல்யாண வீடுங்கள்லாம் கொடுப்பாங்களே, அதை பார்த்துட்டே இருப்பேன். சரி இது மாதிரி ஒரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது பார்த்துட்டு ஆன்லைனில் போட்டு வாங்கினது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்லா இருக்குது, எடுக்கவும் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் பாருங்கள், இப்போ நான் கப் கேக்குக்கு யூஸ் பண்ணுறேன். அது என்ன ஆகுதுன்னா அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிக்கிச்சிங்க. அதனால் அது எனக்கு செட் ஆகலை கொஞ்சம். அதுக்கு பதிலாக நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதையே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இதையே வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வந்து அந்த பனானா ஸ்மெல் அடிக்க தாங்க செய்யும், அடிக்காமல் இருக்காது. பனானா பிடிக்கிறவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சோண்டு ஒயிட் கலர் சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பிளாக் டார்க் போட்டால் தெரியாது. இல்லைன்னா வந்து நம்ம சாக்லேட் சாஸ் இருந்தால் அதை கூட ஊற்றலாம். என்கிட்ட இப்போ அந்த சாக்லேட் சாஸ் கைவசம் இல்லை. அது நான் இந்த கேக்கு பண்ணுறப்ப ரெடி பண்ணுவேன், அந்த டைமுக்கு கரெக்டாக போயிடும், அது எடுத்து வைக்கவும் இல்லை. இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.